1 பேதுரு 2:9 கூறுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆமேன். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். அவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அவ்வளவு பெரிய தேவனாக இருந்தும் தாழ்மையுள்ளவர்களாக இருந்த நாம் ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தில் தாழ்விடங்களில் இருந்த நாம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்தெடுத்து தம்முடைய ஜனமாக அவர் நம்மளை உயர்த்தி இருக்கிறாரு. ஒருவேளை நாம் இதுவரைக்கும் அப்படி நாம் நடந்து செல்லாமல் நாம் இந்த உலகத்தில் நாம் நின்று கொண்டு இருப்போம் என்றால், உலகத்தின் காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவங்களை கொடுத்து கொண்டு இருப்போம் என்றால், இந்த காலை வேளையில் அவைகள் எல்லாம் விட்டு நம்மை தெரிந்து கொண்ட தேவனுடைய கருத்தில் நம்மளை முழுவதுமாக ஒப்புக்கொண்டு